அவர் மகிமை நிறைந்தவர், அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் ஞானம் நிறைந்தவர். அதை வெறுமையாக்கினார். அவர் மகிமை எல்லாத்தையும் வெறுமையாக்கிட்டார். அவர் ஞானத்தை எல்லாம் வெறுமையாக்கிட்டார். அவருக்கு எல்லாம் தெரியும், அவ்வளத்தையும் சீரோவாக்கிட்டார். அவர் வல்லமை பயங்கர வல்லமை. அவர் பேசினா உலகமே உண்டாகும், அதையெல்லாம் வெறுமையாக்கிட்டார். அவர் அதிகாரத்தை வெறுமையாக்கினார். அவருடைய தெய்வீகத்தை வெறுமையாக்கினார். வெறுமையாக்கி மனுஷனுக்காக, எனக்காக, உங்களுக்காக இறங்கி வந்த தேவன் இயேசு கிறிஸ்து. அவரில் இருந்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வெறுமையாக்கினார். வெறுமையானது மட்டுமல்ல, அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு வேலைக்காரனாய் மாறினார், ஒரு ஊழியக்காரனாய் மாறினார். அவர் ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாக்கள் எல்லாம் மகா சக்கராதிபதி. ஆனா அவர் அப்படி வரல. அவர் அடிமையை போல வந்தார். அவருக்குன்னு எந்த ஒன்றையும் வைத்துக் கொண்டு வரவில்லை. எல்லாவற்றையும் இழந்து, மகிமையை மறந்து, மகிமையை மறைத்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஊழியக்காரனின் நிலைமையை ஏற்றுக்கொண்டார். அடிமைக்கு சொந்தமா யோசிக்கிறதுக்கு உரிமை இல்லை. அடிமைக்கு சொந்தமா சுவையா சாப்பிட்றதுக்கு உரிமை இல்லை. அடிமைக்கு சொந்தமா இளைப்பாடுறதுக்கு உரிமை இல்லை. சொன்னா ஒன்றுக்குமே உரிமை இல்லை. ஒரு காரியத்துக்கும் உரிமை இல்லாதவன் தான் அடிமை. இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் தகப்பன், உன்னை பெற்றெடுத்த தகப்பன், அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். உங்க அப்பா சிந்தை தானே உனக்குள்ள இருக்கணும். அப்பாவுடைய சிந்தையை தானே உனக்குள்ள இந்த உலகம் எதிர்பார்க்கும். அது எதிர்பார்க்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீ தான் அடிமை தானே. உன்னை இந்த உலகம் அடிமை போல நடத்துது இல்ல? ஆமா, நீ அப்பாவுடைய பிள்ளை. உலகம் உன்னை அடிமை போல தான் நடத்தும். ஆனா பயப்படாத, சிநேகிதர் வருவார், உன்கிட்ட வருவார், உன்னை பார்த்து சொல்லுவார், உயர்ந்த இடத்துக்கு வாரும் என்று சொல்லி அழைக்கும் ஒரு நேரம் வரும். அதுவரை இயேசுவின் சிந்தையில நீ அடங்கி ஒடுங்கி இரு. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.